ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முடக்கப்பட்டிருக்கும் சன் குழும சொத்துக்களை விடுவிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டறியலாம். நிரஞ்சன், சன் குழும சொத்துக்களை விடுவிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்க என்ன காரணம்? வேதவள்ளி, இந்த ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை பொறுத்தவரை அதற்கான வரலாறுகளை மீண்டும் திருப்பி பார்ப்பதற்கான அவசியம் என்பது தற்பொழுது இல்லை என்று நினைக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு தூரம் அனைவரது மனதிலும் ஆழமாக பதிந்த ஒரு ஊழல் வழக்காகத்தான் அது இருந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த கோரிக்கையானது சன் குழுமத்தின் சார்பாக இன்றைய தினம் வைக்கப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை இந்த ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடின் காரணமாக சன் குழுமத்தின் 756 கோடி ரூபாய் அளவிற்கான சொத்துக்களை முடக்கி வைத்திருக்கின்றது. ஆனால் சமீபத்தில் ட்ரையல் கோர்ட், அதாவது கீழமை நீதிமன்றம் சன் குழுமத்தைச் சேர்ந்த மாறன் சகோதரர்கள் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரையும் இந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதாக உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு எதிராக அமலாக்கத்துறையின் சார்பாக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவினை விசாரித்த டெல்லி உயர் நீதிமன்றம் எதிர்மனுதாரர்களாக, அதாவது மாறன் சகோதரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அமலாக்கத்துறையின் சார்பாக கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த உத்தரவு, அதாவது இவர்கள் அனைவரையும் விடுவித்ததற்கு எதிராக அந்த உத்தரவிற்கு உடனடியாக நீங்கள் ஒரு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்க டெல்லி உயர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்த வேளையில்தான் ஏற்கனவே சன் குழுமம் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இதே ஏர்செல் மேக்சிஸ் வழக்கின் தொடர்புடைய பல்வேறு வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கினை விசாரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகின்றது. இந்நிலையில் புதிய ஒரு கோரிக்கையாக தற்பொழுது கீழமை நீதிமன்றம் தங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவித்து விட்டதன் காரணமாக அமலாக்கத்துறையின் சார்பாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களது சொத்துக்களை உடனடியாக விடுவிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அமலாக்கத்துறையின் சார்பாக டெல்லி உயர் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவ்வாறு செய்தது மிகப்பெரிய தவறு என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதனை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அப்படியென்றால் உடனடியாக நீங்கள் ஒரு மனுவினாக தாக்கல் செய்தால் நாங்கள் அதனை விசாரிக்கிறோம் என்ற ஒரு அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த மனுக்களை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள், நாங்கள் உடனடியாக இந்த வழக்குகளை எடுத்து விசாரித்துக் கொள்கிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருப்பதன் காரணமாக உச்சநீதிமன்றத்திலும் இவர்களது சொத்துக்கள் தொடர்ந்து முடக்கி வைப்பதற்கான உத்தரவை வரும் என்றே எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதன் காரணமாக இவர்களது சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டால் பிறகு மீண்டும் அதனை அட்டாச் செய்வது, அதாவது இணைப்பது என்பது சற்று சிரமமான விஷயமாக இருக்கும். எனவே வழக்கு முழுமையாக நிறைவடையும் வரை இந்த சொத்துக்கள் முடக்கி இருப்பதையே உச்சநீதிமன்றம் விரும்பும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது போன்ற ஒரு தோரணையில் தான் இந்த வழக்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கலாம். வேதவள்ளி, நிரஞ்சன், நீதிமன்றத்தால் மாறன் சகோதரர்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு அமலாக்கத்துறை அவர்களுக்கு எதிராக மீண்டும் ஏன் நடவடிக்கையை தொடர்ந்தது? நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை கீழமை நீதிமன்றத்தில் மாறன் சகோதரர்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டுகள் தான் தற்பொழுது முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே இந்த வெளிநாடுகளைச் சேர்ந்த ரால்ஃப் மார்ஷல் உள்ளிட்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள், ஏர்செல் மற்றும் மேக்சிஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த பல்வேறு பங்குதாரர்களின் வழக்குகள் என்பது தற்பொழுது தொடர்ந்து கீழமை நீதிமன்றத்தில் நிலுவையிலேயே தான் இருந்து வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்பதன் காரணமாக அவர்கள் தரப்பிலிருந்து எந்தவிதமான ஒரு சாட்சியங்களையோ வாக்குமூலத்தையோ பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் பெரும் சிக்கலில் தற்பொழுது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ திணறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களது தரப்பு விசாரணையை எடுத்தால் மட்டும்தான் இந்த வழக்கு முழுமையடையும் என்பதனை மிக திட்டவட்டமாக இடி மற்றும் சிபிஐ நம்பி வருகின்றது. எனவே அதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் தற்பொழுது அவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத விதத்தில் தான் கீழமை நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஓபி ஷைனி அவர்கள் இவர்கள் அனைவரையும் இந்த வழக்கில் இருந்து விடுவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஒரு தார்மீக பொறுப்பும் இருக்கின்றது. கீழமை நீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்தால் அதில் எதிர்தாரர்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக சிபிஐ மற்றும் இடி ஆகியோர் இதில் பல்வேறு சாட்சியங்கள் இருப்பதாக கூறி வந்த நிலையில் அந்த தார்மீக பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி உயர்நீதிமன்றத்தில் இது எத்தனை ஆண்டு காலம் நடக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் இதில் ஒரு இறுதியான ஒரு முடிவினை எடுப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது. வசந்த்.